வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சான்ற பெருமக்களே, யோக நெறிகள் என்ற தலைப்பில் மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்த மகான்கள், அந்த வாழ்க்கை நெறிமுறைகள் இன்றைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு திருத்திக் கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம் என்பதை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வேதத்திலே தொடங்கி வேதாத்திரியம் வரைக்கும் பல மகான்கள் இந்த உலகிலே அவதரித்து அந்தந்த காலகட்டத்தில் இருந்த பண்பாடு, கலாச்சாரம், மனிதனுடைய புரிந்து கொள்ளும் திறம், மொழி அறிவு இவற்றை மையமாக கொண்டு வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து தந்தார்கள். அந்த மகான்களை சொன்ன கருத்துக்கள் அவரை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொண்டவர்கள் தாங்கள் இன்னாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அடையாளத்திற்காக அந்த மகானுடைய பெயரிலேயோ அல்லது அவருடைய கருத்துக்களை மையமாக கொண்டோ ஒரு குழுவை, அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஜனத்தொகை பெருக பெருக அவை பெரும்பான்மையான பகுதி ஆக்கிரமிக்கின்ற போது மக்களிடையே மதம் சார்ந்த சச்சரவுகள், பூசல்கள் ஏற்பட தொடங்கிய காரணம் அவர் சொன்ன கருத்துக்கள் ஒன்றுதான் என்று புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாததே. இவை எல்லாவற்றையும் இணைத்து ஆராய்ந்து பார்த்தால் எல்லோரும் சொல்லக்கூடிய, சொல்வதற்காக உள்ள இயற்கை நீதிகள் இரண்டு தான். ஒன்று, இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் மூலமான ஒரு ஆற்றல் இருக்கிறது, அதில் எந்த விதமான முரண்பாடும் இருக்க முடியாது என்ற வகையிலே ஒரு தீர்க்கமான இறை தத்துவத்தை பற்றிய ஒரு உணர்வை அனுபவத்தில் பெற வேண்டும். அது இறை உணர்வு என்று சொல்லப்படும். அந்த இறை நிலை ஏது மற்றதாக இருந்தாலும் கூட அது இயக்கத்தில் வந்த பரிணாம சரித்திரத்தில் ஏற்பட்ட ஒரு இயல்புக்க நீதியின்படி ஏற்பட்ட ஒரு தன்மை, விதி என்றும் தெய்வ நீதி என்றும் சொல்லப்பட்டது. அந்த தெய்வ நீதிக்கு உட்பட்டுதான் அனைத்தும் இயங்குகின்றன. அதை அருட்தந்தையர்கள் மிக தெளிவாக ஒரு 8 வரிகளில் சொன்னாங்க. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாக்கும் போது. ஸோ எல்லா இயக்கங்களும் ஒரு கர்ம யோகியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாக்கும் போது சொல்லும் கருத்துமுடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன். சுயநிலையை அறிவறிய கருதவமே போதும். எனவே காரணம் என்ன என்றால், வல்ல சொன்ன கருத்தை மகிழ்ச்சி குறிப்பிடுறாங்க. ஆசைதனை பேராசையாக்கி கொண்டு தொல்லைப்படும் அன்பர்கள் என்றார். இதை வள்ளுவர் சொன்னார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. ஆக 2 தீர்ப்புகள் தான். ஒன்று, மனிதன் நல்லவனாக தர்மத்தின்படி வாழ்ந்தாக வேண்டும், இல்லை என்றால் அவன் அதர்மத்தில் வீழ்ந்தே தீருவான். 2க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்பது கிடையவே கிடையாது. அது குழப்பமான நிலை. ஆக தவறு என்பதை தெரியாமலேயே தவறு செய்கின்ற இயல்புதானே தவிர அது தர்மத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. அதை தீர்க்கமாக சொன்ன வள்ளுவர் பிறந்தார். தவம் செய்தால்தான் தர்மத்தை புரிந்து கொள்ளவும், இறைநீதியை அனுபவத்தில் பெறவும், அந்த இறைநீதியோடு இணைந்து வாழ்கின்ற பக்குவத்தையும் பெற முடியும். இல்லை என்றால் அவனுக்கு விதிக்கப்பட்ட ஒரே வாழ்க்கை முறை அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அவம் என்பது என்ன என்றால் தவத்துக்கு எதிர்ச்சொல் என்பது மட்டுமல்ல, ஆண் அவம் ஆணவம். ஆன்மாவுக்கு
இச்சைகளை ஊட்டி துன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல்களில் ஆழ்த்தவல்ல மனோபாவமே அவம். அவம் ஆணவம். ஆக ஆணவத்தில் சிக்கி ஆசைகளில் வசப்பட்ட பிறகு அவனை யார் காப்பாற்ற முடியும்? ஆக ஆணவம் என்பது என்ன? எல்லாரும் பேசுறோம், ஆணவத்தை ஒழிச்சிடணும். சில பேருக்கு ஆணவமே கிடையாதுங்க அப்படிம்பாங்க. ஆணவம்னா என்ன? வார்த்தையிலே தெரியுமே தவிர அனுபவத்தில் ஆணவம்னா என்னங்க? திமிர்ன்றது ஆணவத்தின் வெளிப்பாடு தான் திமிர். அது சிம்பிளா சொல்லணும்னா, ராமாயணத்துல சீதை ஒரு நாளும் ராவணனுக்கு உடன்பட போவது இல்லை, இல்லையா? சரி, ராவணன் சீதை பலாத்காரம் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. ஒரு பெண்ணை நெருங்கினால் தலை விடுத்து சாவான் என்பது சாபம். அங்கே கருத்து என்ன என்றால், ஆணவம் ஆத்மாவை அழிக்க துணிந்தால் ஆணவம் செத்த பிறகுதான் ஆத்மா சாகும். எப்படிங்க? இப்போ என்னுடைய ஆணவத்தை அழிக்கணும் பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது. என்ன குழப்ப போட, இது கூட சண்டை போட்டு முடிய மாட்டேங்குது அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா முதல்ல யார் சாவா? உயிர் போவதற்கு முன்பு ஆணவம் செத்த பிறகுதான் உயிர் போகும். எனவே சீதையை நெருங்க துணிந்தால், சீதை என்ற ஜீவாத்மாவை ஆணவம் நெருங்க துணிந்தால் ஆணவம் அழிந்த பிறகுதான் ஜீவாத்மா அழியும். எனவே இப்ப கதைப்படி பாருங்க, சீதையும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை, ராவணனும் ஒரு நாளும் அவளை நெருங்க முடியாது. என்றால் பயன்படாத பொருள் தானே சீதை, இல்லையா? வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு பயன்பட போவது இல்லை. தூக்கி வீசிட்டு போக வேண்டியது தானே, இல்லையா? ஏன் கடைசிக்கு வச்சுட்டு அழிஞ்சா? இது மாதிரி எத்தனை வருஷமா பயன்படுத்தப்படாத பொருட்கள் பறவை மேல கிடக்குது. எடுத்து கொடுக்க மனசு வருதா? நம்மளத்தான் கேட்கணும். நம்ம வீட்டில் 30-40 வருஷம் பயன்படுத்தப்படாத பொருட்கள் இருக்கா இல்லையா? அதை எடுத்து வெளியே போகிறது மனசு வருதுங்களா? போகி வந்துட்டு போயிட்டே இருக்குது, போகி வந்தது போயிட்டே இருக்குது. ஆனால் தேவையில்லாத எடுத்து வெளியே போட்டோமா? ஸோ வீட்டில் இருக்கிற அழுக்கையும் வெளியே போடுறது மனசு வர்றதில்லை, மனசில் இருக்கிற அழுக்கையும் எடுத்து வெளியே போடுறதுக்கு முடியறதில்லை. அழுக்கை சுமந்து கொண்டு அழுவதே வாழ்க்கை, அழுக்குகளை சுமந்து கொண்டு அழுவதே வாழ்க்கை. இதுதான் ஆணவம். சரி, மனசுன்னா என்ன? மனசை மாற்றிக்கணும், மனசை வளப்படுத்திக்கணும் சொல்கிறோமா இல்லையா? மனசுன்னா என்ன? நேற்றுக்கு சொன்ன சயின்டிஃபிக்கலா, மைண்ட் இஸ் நத்திங் பட் கேரக்டர்ஸ் பயோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபங்க்ஷன் த்ரூ சென்சஸ். ஓகே, ரைட். இப்போ சாதாரண வாழ்க்கையில் நாம மனசுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எல்லாம் எண்ணம் ஆசையாக மாறுது, கவலையாக மாறுது, இல்லைங்களா? அப்போ எண்ணத்திற்கு அடிப்படை மனசு, மனசுக்கு அடிப்படை ஆத்மா. இப்போ மனசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? ஆசைகளை கூட்டி போட்டுக்கிட்டே இருக்குது, இல்லையா? சரி, ஆசைப்பட்டது எல்லாம் நம்ம அனுபவிச்சிட்டோமா? குழந்தை பருவத்தில் பொம்மைகளுக்கு ஆசைப்பட்டோம், மாணவ பருவத்தில் சுதந்திரமாக ஆடி திரிய ஆசைப்பட்டோம், இளமை பருவத்தில் பல வகை அனுபவிக்க ஆசைப்பட்டோம், நடுத்தர வயதில் சாதனைகளை சந்திக்க ஆசைப்பட்டோம், முதுமை வயசுல ஆரோக்கியத்திற்காக ஆசைப்பட்டோம், போகிற காலத்தில் நிம்மதிக்கு ஆசைப்பட்டோம். கிடைச்சதா? இல்லையே. அப்போ குழந்தை பருவத்தில் ஆசைப்பட்ட பொம்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பு எப்ப கிடைக்குதுங்க? சம்பாதிக்கும் போது. இப்ப சம்பாதிக்கும் போது முதல் சம்பளம் வாங்கணும், நேரம் பொம்மை கடைக்கு போய் எல்லா பொம்மையும் வாங்கிட்டு வந்து இப்படி ஹாலில் உட்காந்து விளையாடினா அடுத்த நம்மளை வேலை கொடுவாங்களா? இல்லையா? இது மாதிரி கிடைக்கின்ற வரைக்கும் பெரியதாக தோன்றி கிடைத்து அனுபவித்த பிறகு இவ்வளவுதானா என்று எண்ண வைத்து இதற்கு அடுத்த ஒன்று, மேம்பட்ட ஒன்று, அழகான ஒன்று, சிறப்பான ஒன்று, பெரிதான ஒன்று கிடைக்காதா என்று ஏங்குகின்ற ஒரு ஏக்கம் தானே நம்முடைய மனசு. பேராசையின் கைப்பாவை தானே மனசு. சரி, பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அது
உற்பத்தி செய்கின்ற ஆசைகளை நிறைவு செய்ய முடியாமல் தத்தளித்தே வாழ்க்கை தள்ளடி போகுது. ஆனால் இந்த மனம் விரும்புகின்ற அனைத்து அனுபவ பொருட்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு இடத்துல உண்டு. அது என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தவம் பண்ண முடிய மாட்டேங்குதே. தவத்தை பண்ண விட்டா தானே பண்றதுக்கு இல்லைங்களா? தவம் பண்ண ஆரம்பிச்சா அது உருளை சுற்றி போட்டு சாந்தி சொல்லும்போது நேராக வந்து உட்காந்துக்கிறீங்க, தவம் முடிச்சுட்டாங்க இல்லையா? அப்ப மனம் என்பது ஆசைகளை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதே மனம் தவத்தில் தேர்ச்சி பெற்று உடல் சார்ந்த தேவைகள் நினைத்த மாத்திரத்தில் கிடைக்கும் என்ற பக்குவத்தை அடைகின்ற போது இப்ப என்ன பண்ணுதுங்க? அது நமக்கு யாருக்கும் அனுபவம் இல்லை. ஆனா அப்படி அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க, என்ன சொல்லுதுங்க? அது எனக்கு ஒன்றும் வேண்டாம் போகுது. அப்ப கிடைக்காத வரைக்கும் வேணும் வேணும் அடிச்சுக்கிட்டே இருந்த, கிடைக்கும் அப்படின்னு இடத்துக்கு வர்ற போது எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா இது வரைக்கும் போட்டு வருத்தது தானே மிச்சமா போச்சு. அதை அழகா கண்ணாசன் சொன்னார், கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், வாழ்வை நமதாக நாம் காண வேண்டும், மனதை மனதாக நாம் காண வேண்டும். 4 வரி 4 வேதங்களுக்கு சமம். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். வாழ்க்கை சிக்கல்களை பற்றிய கேள்வியாக இருக்கலாம், இயற்கை ரகசியங்களை பற்றிய கேள்வியாக இருக்கலாம், இறை தத்துவத்தை பற்றிய கேள்வியாக இருக்கலாம். எந்த கேள்வி எழுந்தாலும் எழுந்த மாத்திரத்தில் பதில் கிடைக்கக்கூடிய அலை வேகம் என்னங்க? தீட்டா ஃப்ரீக்வன்சி, டெல்டா ஃப்ரீக்வன்சி. அப்ப தவத்தில் ஆழ்ந்து மன அமைதி நிலையில் ஒடுங்குகின்ற போது வாழ்க்கை பிரச்சனைகள் முதல் இறை தத்துவம் வரைக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கின்ற இடம் வருகிறது. அந்த இடத்தை மனிதன் அடைய வேண்டும். கேள்வி எழும்போது பதில் ஒன்று வேண்டும். இப்ப அந்த இடத்தை அடைகின்ற போது மனசு எதை ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் உடனே. ஆனால் மனம் எதையும் விரும்புவது இல்லை. கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், அங்கதான் கிடைக்கும். வாழ்வை நமதாக நாம் வாழ வேண்டும். இப்ப நாம வாழ்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா? இப்போ பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலுக்கு போகிறாங்க, பல சம்பிரதாயங்கள் பண்ணுறாங்க, இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் சொல்கிறாங்க. சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவங்க நம்பிக்கை அவங்க செய்கிறாங்க, நீங்கள் ஏங்க அதை போய் கெடுக்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு விட்டுடுங்க. இதுதான் பொதுவாக சொல்கிறாங்க. சரி, இப்போ எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நாளைக்கு என்ன வாழ முடியும் அப்படின்னு நம்புது. அப்போ அந்த நம்பிக்கைக்கு எடுத்து இதுக்குங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் திணிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் என்ன லாஜிக் சொல்கிறீங்களோ அதே லாஜிக்கில் நான் கேள்வி கேட்குறேன். அந்த குழந்தை என்ன வாழ முடியும் என்று நம்பித்தான் இன்னைக்கு ஓடி விளையாடுறேங்குது. நீங்கள் அதை நம்பி நான் எடுத்துக்காம ஏன் கூட ஸ்கூலில் திணிக்கிறீங்க? இது தப்புன்றதுனால தானே. அதான் வள்ளுவர் சொன்னார், அரண் வலியுறுத்தல். அவன் சொன்ன கேட்க மாட்டான். ஏன்னா அவன் ஆணவம் சார்ந்தவன், மனம் சார்ந்தவன், சொன்ன கேட்க மாட்டான். அது மட்டுமல்ல, அவன் செய்கின்ற அயோக்கியத்தனத்தை தர்மம் என்று சாதிப்பான். கீதை சொல்லுகிறது, தாமச குணத்தில் உள்ளவர்கள் தாங்கள் செய்கின்ற அதர்மத்தையே தர்மம் என்று சாதிப்பார்கள். அதுதான் மனசு. இப்படி இந்த சமுதாயத்தின் அமைப்பில் இருக்கிற போது அறத்தை போதிக்க வேண்டும் என்றால் சும்மா சொன்னா கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் வலியுறுத்தி தான் சொல்லி ஆகணும். அப்ப குறை சொல்வதல்ல நோக்கம், அது தவறு என்று சொல்வதல்ல அவருடைய நோக்கம். அதனால் நாம் பலன் பெறவில்லை என்ற யதார்த்தத்தை எடுத்து காட்டுவதுதான் நோக்கம். இதுவரைக்கும் வந்த எல்லா தத்துவங்களையும் அலசி பாருங்க, உலகத்தில் உள்ள அனைத்து தத்துவங்களையும் அலசி பாருங்க. என்ன சொல்ல வருது? மனிதன் தன்னுள் இருக்கின்ற அரக்கத்தனத்தை அழித்து மனித நேயத்திலே உயர்ந்து தெய்வீகத்தில் லயமாக வேண்டும். அதுதான் இந்த மனிதனின் மறுபக்கம். அந்த தெய்வீகத்தில் லயமாகின்ற போது இதுவரைக்கும் எதற்காக தவித்து கொண்டிருந்தோமோ அந்த தவிப்பு அங்கே இருப்பது இல்லை. மனம் என்ற இயக்கம்
அறிவோடு கலந்து போவதால் அது எதையும் வேண்டுவதும் இல்லை, அதற்காக போராடுவதும் இல்லை. ஆக அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வானது, முடிவானது இந்த மனம் தன்னைத்தான் அழிகின்ற நிலை. அது அழிவதற்கு அந்த மனம்தான் துணை செய்ய வேண்டும். அது சாமி அழகா சொன்னாங்க, மனதை போட்டு விட்டு எங்க போய் நீங்க ஞானத்தை தேடுவீங்க? ஒரு கணவன் மனசு நம்ம விட்டு விலகி விடுகிறதா? அப்ப மனதின் இயக்கத்தின்படி தானே வாழ்க்கை அமைகிறது, இல்லைங்களா? மன இயக்கத்தின்படி தானே வாழ்க்கை, எண்ணம் சொல் செயலாக. அப்ப இந்த மனதை விட்டு விட்டு, மனதை புறக்கணித்து விட்டு எந்த வகையில் நீங்க போய் வாழ்க்கையை சாதிக்க முடியும்? அதனால்தான் ராமாயணத்தில் வாலியை கொன்றது அதர்மம் தான். 2 வீரர்கள் யுத்தம் செய்கின்ற போது இன்னொரு சுத்த வீரன் மறைந்திருந்து அம்பை எழுத மாட்டான். அப்படிப்பட்ட தவறை செய்தவன் ராமன். இது எந்த வகையில் நியாயத்தை போதிக்க முடியாது? சென்ற வகுப்பில் சொன்னது போல மகாபாரதத்தில் ஜெயிச்சது எந்த வகையிலையும் சாத்தியம் இல்லை. எல்லா தவறும் செய்து தான் சாதிச்சார். அதெல்லாம் அதர்மம் தானே. அப்போ ஏன் இந்தியாவின் 2 இதிகாசங்களும் அதர்மத்தின் வழியாக ஆணவத்தை வென்றன என்றால் ஒரு இயற்கை விதி அதில் அடங்கியிருக்கிறது. தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, அதர்மத்தை அழிப்பதற்கு அதர்மத்தின் மூலமாகத்தான் போயாக வேண்டும். எனவே மனம் என்பது சைத்தான், அது அடைய வேண்டிய பக்குவம் தெய்வீகம். ஆனால் சைத்தான் மூலமாகத்தான் தெய்வீகத்தை நெருங்க முடியும். எனவே அதர்மத்தை பின்பற்றி தர்மத்தை நிலைநாட்டினார்கள். ஆகவே மனம் தன்னை அழித்தால்தான் தன் மூலமாகிய தெய்வீகத்தை, தன் மூலமாகிய அறிவை அறிய முடியும். ஆக மனம் என்பது ஆசிரியர் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். ஆனால் எந்த இடத்தில் தான் விரும்புகின்ற அனைத்தும் கிடைக்குமோ அந்த இடத்தில் அது விருப்பங்களை உருவாக்குவது இல்லை என்றால், அது வரைக்கும் உருவாக்கிய ஆசைகள் அத்தனை தேவையற்றவை தானே. அதாவது மன்னனுக்கு நிகரான சொத்துக்கள் வைத்திருந்தவர் பட்டினத்தார். அந்த அவ்வளவு சொத்துக்கள் வைத்து நிர்வகித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு நிறைவு இருந்ததான் பார்த்தீங்கன்னா இல்லை. அவருக்கென்று சொந்த வாரிசும் கிடையாது. ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்த்தார். அந்த குழந்தை வசதியான குடும்பம்ன்றதுனால அது பாட்டுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது. பட்டினத்தார் கூப்பிட்டார், நீ இப்படி உட்காந்து தின்னுட்டு இருந்தானாக்கா சொத்துக்கள் எல்லாம் எத்தனை நாளைக்கு தாங்கும்? நீ போய் சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, தாய்லாண்டெல்லாம் போய் நிறைய சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னு கப்பலை ஏற்றி பேக் பண்ணிட்டார். அவனும் தங்கம், வைடூரியம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு மூட்டையை கட்டி கொண்டு இறக்கினான். இறக்கிட்டு கடைசியில் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்னுடைய அப்பாவுக்கு சேர்த்துன்னு சொல்லிட்டு காண போயிட்டான். அவர் திறந்து பார்த்தார், ஒற்றை வரி, காதற்ற ஊசியும் வராததான் கடை வழிக்கு. யோசிச்சார், இவ்வளவு செல்வம் வச்சிருக்கிறோம், இவ்வளவு பெரிய மாளிகையெல்லாம் வச்சிருக்கிறோம், எது நம்ம கூட வரப்போகுதுன்னு பார்த்தார். எதுவுமே வருவது இல்லை என்றால் இதெல்லாம் என்ன பயனுக்காக? அத்தனையும் துறந்தார். ஒற்றை ஆடை கூட சொத்து என்று அதை கூட இல்லாம துண்டு துணிகள் ஒரு 6 பீஸ் ஒன்றா எடுத்து தைச்சு அதை கோவணமாக கட்டிக்கிட்டு நான் சன்னியாசம் போறேன்னு போயிட்டேன். அப்புறம் ஒரு வகையில் ஞானத்தை பெறுகின்ற வகை இடத்தில் வருகின்ற போது சொல்றாரு, மன்னனுக்கு நிகரான சொத்துக்கள் இருந்த போது போதவில்லை என்று தொழிலுக்காக தன் மகனை துரத்திய அதே பட்டினத்தார் சொல்றாரு, பிச்சை எடுக்க திருவோடு உண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேறு என்ன பாக்கியம் வேணும்னார். இப்ப யாருங்க? அதே ஆளுதான். பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் அதிபதியாக இருந்த அதே ஆளு இன்னைக்கு கோவணம் கேட்டுக்கிட்டு ஊராம் வீட்டு திணையில படுத்துக்கிட்டு இன்னும் வேற என்ன பாக்கியம் வேணும்னு கேட்டா கேட்பது அதே மனசுதான். இதுதான் கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். ஆக வாழ்வது மனம்தான் என்றாலும்
அது பக்குவம் அடைந்து விட்டால் எதையும் கேட்பது இல்லை, விரும்புவதில்லை, ஆசைப்படுவது இல்லை. ஆசையற்ற மனமே அற்புதமான வாழ்க்கை. அதை பெற்றேன் பல்பிறவே பிறருக்கே உழைத்து ஏழையானேன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, பாஸ் என்ன சொல்லுவாரு, சபாடு என்ன நினைப்பாங்க, இப்படி ஒவ்வொரு கணமும் மற்றவர்களுக்காக என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர அவங்க என்னோ நினைச்சிட்டு போறாங்க. அவங்க மனசு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கூந்தல் பெருசா இருக்கு, குடியும் போட்டுக்கிறாங்க. நமக்கு இவ்வளவுதான் இருக்கு, போதும் விட்டு போக வேண்டியதானே இல்லையா? அப்போ நாய் வாளை நிமிர்த்த முடியாது என்று தெரிந்த பிறகும் அந்த நிமிர்த்துகின்ற முயற்சியிலே செத்து போனவங்க எத்தனை பேர்? நாய்வால் நிமிர்த்த முடியாது தெரியுமில்ல, விட்டுட்டு போக வேண்டியது தானே. சாகிற வரைக்கும் அதையே செய்தவர்கள் எத்தனை பேர் இல்லையா? என்ன சொல்ல வர தெரியுங்களா? குழந்தைகள் தான். அது பிறக்கும் போதே ஒரு 5 வயது ஆகும் போதே அதனுடைய கெப்பாசிட்டி என்ன நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா கடைசி வரைக்கும் அதை நம்பர் 1 ஆக்கணுன்ற முயற்சியிலேயே எத்தனை குடும்பங்கள் சேர்ந்து போச்சு தெரியுங்களா? ஏன் எதிர்பார்க்கிறோம்? கீரை செடியில கீரை தான் முளைக்கும், அதுவும் வாழ்க்கைக்கு அவசியம் தானே, ஆரோக்கியமானது தானே. மாமரத்துல மாம்பழம் காய்க்கும், இனிப்பா தான் இருக்கும், அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதானே. எல்லோரும் மாம்பழமே கேட்டா மலச்சிக்கல் வந்துடுறாங்க. மலச்சிக்கலுக்கு தீர்வு இது மாதிரிதான். எல்லாரும் ஐடி மட்டும் தான் படிக்கிறாங்க இந்தியாவில். எல்லா காலேஜும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் மட்டும்தான் நடந்தது. இப்போ என்னாச்சு? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ் சொல்லித்தரதுக்கு வாத்தியார் இல்லை. வாத்தியார்களுக்கு இங்கிலீஷ் தெரியலையாமா, அங்கே ரிப்போர்ட் சொல்லுது. பல வாத்தியார்களுக்கு இங்கிலீஷே தெரியலன்னு. இப்போ அடுத்த தலைமுறை வழிநடத்துவது யார்? அப்போ சமுதாயம் ஒற்றை குறிக்கோளை மட்டுமே நோக்கி ஓடினால் மிச்சம் 359 டிகிரி என்ன ஆகுதுங்க? வாழ்க்கை என்பது 360 டிகிரி. ஆனால் பயணமோ ஒற்றை டிகிரி. அப்புறம் 350 டிகிரி அனுபவங்கள் என்ன ஆகணும்? ஸோ யாரும் சிந்திக்கலைன்னா பிரச்சனை சந்திச்சுதான் ஆகணும். எனவே மனம் தன்னில் அறியாமல் மற்றவர்களுக்காக வாழ்கின்ற போது அது தன்னை நிறைவு பெறுவது இல்லை. ஆக நிறைவு பெறக்கூடிய வழிவகை எதுவோ அதுதான் யோக நெறிகள், அறநெறி, கர்மயோகம், இறையுணர்வு. ஆக எல்லா மகான்களும் போதித்த அடிப்படை கோட்பாடு என்ன என்றால், இந்த பிரபஞ்சத்துக்கு மூலமான ஒன்றை அறிய வேண்டும். அந்த மூலமான ஒன்றுக்கு ஒரு விதி இருக்கிறது. அந்த விதியே பிரபஞ்சம் முழுவதும் அமைந்திருக்கிறது. அந்த விதிப்படி நம்முடைய உடலுக்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு 120/80 பிபி சரியா இருக்கணும். 98.6 டிகிரி F உடல் சூடு சரியா இருக்கணும். இந்த நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் NTP சரியா இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். அது காரணம் என்ன? தேவையில்லாத ஆசைகளை உற்பத்தி செய்து கொண்டால், அடைய முடியாத போது கோபம் வரும். தன் மீது திரும்பினா கவலை வரும். கோபம் வந்தால் பிபி ஏறும், கவலை வந்தால் பிபி குறையும். லோ பிபி ஆர் ஹை பிபி மொத்தம் சங்குதான் ஊதும். இப்போ யார் அகால மரணத்துக்கு யார் காரணம்? அப்போ நம்மையே கொல்லும் சினம் இல்லையா? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்போ அது தூக்கி வெளிப்பட வேண்டியது தானே. பிடிச்சிட்டு நிற்கிறது யாரு? மனசு. மனசை பிடிச்சிட்டு நிற்கிறது எது? ஆணவம். ஆகவே ஆணவத்தை கொல்லுவது அவ்வளவு லேசுப்பட்ட விஷயம் அல்ல. ராமாயணத்துல மிக அற்புதமான ஒரு காட்சி உண்டுங்க. அதாவது 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும், அதுவும் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், அதுவும் தண்டகாரண்யத்தில் போய் தவம் செய்யணும்னு கூனி எத்தனை கண்டிஷன் போட்டிருக்கான் பாருங்க ராவனுக்கு. அதன்படி 13 ஆண்டுகள் அலைந்து திருந்து 14ஆவது ஆண்டு வந்து தண்டகாரண்யத்தில் சேர்ந்தாங்க. ஒரு குடிசை அமைத்து தவ வாழ்க்கையில் இருந்தாங்க.
அப்போது சூர்பனகை வர்றா, ராவனை கண்டால் மயல் கொண்டால், நேரடியாக போய் என்னை வச்சுக்கோன்னா, எனக்கு ஏற்கனவே சீதை இருக்கிறான், அது அங்கே ஒருத்தருக்க, அவனுக்கு தான் ஆள் இல்லை, அவன் நீ அவங்ககிட்ட ட்ரை பண்ணிப்பார். அவன் சொன்னான், நான் ஒரு தாசன், அவனுக்கு சேவை செய்கின்ற ஒரு வேலைக்காரன், ஆனால் நீ மீண்டும் அவனிடத்தே முயற்சி செய்துப்பார், அதை விட்டுருந்தா பரவாயில்ல. ஒரு அருமையான கொட்டேஷன் போட்டான் இலக்குவன். ஒரு வேலை ராமன் ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடும், இது சாத்தியமா? சூர்பனைக்கும் ராவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து எப்படி இருக்கும்? சூர்பனைக்கும் ராமன் கல்யாணம் பண்ணி பார்த்த பட்டாபிஷேகம் பண்ண எப்படி இருக்கும்? ஒரு வேலை ஏற்றுக்கொள்ளக்கூடும்னா. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அதை கவனிக்கல, குறுக்கு யோசிக்கிறாங்க, ஏன் ராமன் நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான், ஒன்று இருக்கிறனால தானே, அப்போ இதை கொண்டுட்டா நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு கொல்ல போனோம். இதை பார்த்து இலக்கம் என்ன விபரீதமாக இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி மூக்கையும் காரியம் அறுத்ததாக கதை. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். ஆனால் இதற்குள் இருக்கின்ற வாழ்க்கை நெறி என்ன, யோக நெறி என்ன? தண்டகாரண்யம், ஆரண்யம் என்றால் நம்முடைய கருமையம், திக்கு தெரியாத காடு, ஜங்கிள். அடுத்த சான் என்ன வரும் நமக்கு தெரியுங்களா? யாருக்கா தெரியுமா? நான் அடுத்த செகண்ட் இது மாதிரி ஆக போறேன்னு யாருக்கா தெரியுமா? இல்லை இந்த அனுபவத்தை பெறப்போகிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆக எப்படி திரும்பணும் அப்படின்னு தெரியாத, திக்கு தெரியாத காடு தான் ஆரண்யம், வனம், வனவாசம் எல்லாமே. அந்த வனத்திலிருந்து பக்குவமட வேண்டும் என்பதுதான் மகாபாரத அருமையாக சொன்னாங்க. மனிதன் வாழுமிடம் வாசம், தன்னை பக்குவப்படுத்துகின்ற இடம் வனவாசம், தன்னை அறிந்த இடம் அஞ்ஞானவாசம். அதுபோல இங்கே ஆரண்யவாசம் வந்தது. அப்போ தண்டு அகம் ஆரண்யம், தண்டு என்றால் முதுகுத்தண்டு, அதுக்கு கீழ்நுனி மூலாதாரம், அது வனம், பல விதமான சஞ்சித பிரார்த்த கர்மங்களை உள்ளடக்கிய கர்மவினை தொகுப்பு, மாணவத்தின் பிறப்பிடம். அதிலிருந்து மனிதன் அகம் பிரம்மாஸ்மி என்ற மூலத்தை அறிய வேண்டும். தண்டு அகம் ஆரண்யம். அந்த வாழ்க்கைக்கு தவம் வேண்டும். அந்த தவத்திற்கு உறுதுணையாக குருவின் துணை வேண்டும். எனவே வாழ்வின் இலக்கு தெரிந்த இலக்குவன் குருஸ்தானம், சீதை என்ற ஜீவாத்மா. இந்த குருவுக்கும் ஆத்மாவைக்கும் பாதுகாப்பாக அமைந்தது பரம்பொருள் என்ற ராமன். இப்ப அப்படிப்பட்ட அற்புதமான இடத்துல ஆசைகளின் பிம்பமாகிய சூர்பனகை என்ற மனம் உள்ள வருது. அது ராமன் மீது ஆசைப்படுது. எப்படின்னா, இப்போ கோயில் போகிற பக்தர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? கடவுளை தரிசிக்கணும் தானே நினைக்கிறாங்க. இப்போ கடவுள் காட்சி கொடுப்பான்னு யாரும் வேண்டான்ட்டுருவாங்களா? ஏதாவது காசு இருக்கு இல்லையா? ஆனால் இறைவனை தரிசிப்பதற்கான தகுதி இவர்களுக்கு உண்டா? தகுதி உண்டா? அப்ப தனக்கு தகுதி இல்லை என்றாலும் தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒன்றுக்கு ஆசைப்படுவது இயல்புதானே. whether we deserve or not we demand. அதுபோல ஆசைப்படுகின்ற சாதாரண மனிதனின் பிரதிநிதி சூர்பனகை. ஆசைக்கு ஓமானம். அந்த ஆசை இறைவன் மீதும் போகும். ஆனால் இது ஏற்கனவே பல பேராசைகளால் அது அடைய முடியாத போது அதர்மத்தில் சிக்கி செய்த பல பாவங்களால் இது கலங்கப்பட்ட ஆத்மா. இது பரிசுத்தமான ராமனை அடைய முடியாது. எனவே ராமன் நிராகரித்தான். நானோ தூய்மையான ஆத்மா, நீயோ பல வாழ்க்கை அனுபவங்களால் சஞ்சித பிரார்த்த கர்மங்களால் பந்தப்பட்டவர், நீ என்னை நெருங்க முடியாது. எனவே நீ தக்க குருவை நாடி அவர்கள் மூலமாக ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு உன்னோட ஆத்மாவை தூய்மை செய்தால் பிறகு பார்க்கலாம். அவர்கிட்ட போ. குரு என்ன சொல்லுவாரு? அவருக்கு தான் என்ற அகந்தை கிடையாது, தான் செய்கிறேன் என்பது கூட கிடையாது. எல்லாம் அவனுடைய இயக்கம், அதை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி அவன் சொன்ன, நான் என்னுடைய ஒரு சிறு கருவி. நான் என்னக்கா ஒன்றும் பெரிய தனித்தன்மையே கிடையாது.
எனவே நீ மீண்டும் இறைவனிடத்திலே சரணடை, அதற்கான ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள் என்று குரு வழிகாட்டத்தான் முடியுமே தவிர அவர் நம்ம கூட்டிட்டு வர முடியாது. அப்படி வழிகாட்டினான் இலக்குவன். நீ பக்குவம் அடைந்து விட்டால் இறைவன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவான், ராமன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவான். ஆனா இந்த பக்தன் என்ன பண்ணினா, யாரு போய் உட்கார்ந்து உடற்பயிற்சி பண்ணி காயகம் பயிற்சி பண்ணி ஆக்னே துரியம் சாந்தி துரியாதனம் போய் அது கீழே விழுந்து மேலே போய் கீழே விழுந்து மேலே போய் அது சக்திகரமான கூட தெரியாமல் இதுதான் சக்திகரம்னு நினச்சி ஏமாந்து போய் துரியோதனம் என்னென்னு தெரியாமல் நானும் தான் துரியோதனத்தில் 2 மணி நேரம் இருந்தேன்னு சொல்லி சாமி சொன்னாங்க அழகாக. ஒரு அன்பர் ரொம்ப பெருமையாக சொன்னார், சாமிஜி நான் எப்போவுமே 3 மணிக்கு வச்சு 5 மணி வரைக்கும் துரியோதனம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு. சாமி சிரிச்சுட்டு சொன்னாங்க, நீங்கள் நல்லா உட்காந்துக்கே தூங்கி பழகிருக்கிறீங்கன்னு. இது மாதிரி ஏமாந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். எதுக்கு இந்த வாழ்க்கை? பரம்பரை தானே நோக்கம். நம்ம வாழ்க்கை நோக்கம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? வாழ்க்கை நோக்கம் என்ன? இறைவனை அடைவது. அப்போ அடைவதுக்கு என்ன சுருக்க வழி? செத்து போயிட்டா சாமிகிட்ட போயிடலாம் அப்படின்னு தன் ஆத்மாவை கொல்ல துணிந்தால், துன்புறுத்த துணிந்தால், எப்படி அழகுத்துறது, வெட்டிக்கிறது, கீறிக்கிறது, இது மாதிரி. அப்புறம் குரு பார்த்தார், அடடா நீ ஜீவாத்மாவை பக்குவப்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னால் நீ அதை அழிக்குகின்ற வகையிலெல்லாம் போகிறாய், இது தவறு. ஆகவே தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீ தத்துவங்களை கேட்க வேண்டும், அறநெறிகளை கேட்க வேண்டும். அதுக்கு ஏற்றவாறு தவ வாழ்க்கைக்கு அந்த காலத்தில் பிராணாயாமம் தான் தவ வாழ்க்கை. மகரிஷி வந்த பிறகு, சித்தர்கள் வந்த பிறகு குண்டல் யோகம் வந்தது. மகரிஷி வந்த பிறகுதான் நமக்கு எளிய முறையில் தீட்சை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனவே இந்த சமுதாயமே மகரிஷிக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. இல்லை நமக்கு தியானமே என்னன்னு தெரியாது. எனவே அந்த பிராணாயாமத்தை பின்பற்றாத மூக்கும் அறநெறிகளை கேள்விப்படாத காதும் பயனற்றவை என்று அறுத்ததாக காது. இந்த செய்தி ராவனுக்கு போச்சு. அவன் ஆச்சரியப்படவில்லை, கோபப்படவில்லை, மிகவும் வியந்து போர் கேள்வியை கேட்டான். என்னுடைய ஜனஸ்தானத்தை பாழ்படுத்தக்கூடியவன் யார்? இதுவரைக்கும் அப்படி ஒரு பிறக்கவில்லையே. முக்கியமான வசனம் இது. ஏன்னா மூலாதாரத்தை சந்திப்பதோ, அதில் உள்ள சஞ்சித பிராப்த கருமங்களை அலசி பார்ப்பதோ, அதற்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற தெய்வீகத்தை சந்திப்பதோ சாத்தியப்படாத ஒன்று, அவ்வளோ எளிதில் கெட்டாது. அப்படிப்பட்ட ஜனஸ்தானத்தை இதுவரைக்கும் யாரும் நெருங்கவே இல்லையே. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு வந்து அதை துன்பத்தவன் யார்? அவன் பதில் சொன்னான், ஒரு ஜீவாத்மா, அதற்கு ஒரு குருஸ்தானத்தை ஒரு இலக்குவன், இவர்களுக்கு பாதுகாப்பாக பரம்பொருள், இந்த 3 பேரும் சேர்ந்து தவ வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகிறார்கள். இப்போ தவம் செய்த ஆணவம் பிரிந்து போகும். ஆக ஆணவத்தை கொள்ளுகின்ற ஒரே இடம் துரியாதீதம். இப்போ ஆணவம் அழித்து விட்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் அதுதான் பட்டாபிஷேகம். இந்த வாழ்க்கையினுடைய அற்புதமான பக்கம். எதற்கும் சிரமம் இல்லாமல் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் பெறக்கூடிய ஆற்றலும், எத்தனை வசதிகள் பெற்ற போதும் அது சிக்கிக்கொள்ளாத மனமும், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழுகின்ற தகுதியும் திறமையும் உடைய ஒரே ஜீவன் மனிதன் தானே. எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த ஒரே ஜீவன் மனிதன் தானே. தன்னை போல சாயல் ஒன்றை படைத்த இறைவனின் சாயல் அல்லவா மனிதன். அப்ப அந்த தெய்வீகம் என்பது பேரின்பம் அல்லவா? அந்த பேரின்பத்தின் பிரதிநிதி தான் மனிதன் என்றால் இவனுக்கு துன்பம் எங்கே வந்தது? இல்லையா? அதை அடைவதற்கான வாய்ப்பும் தகுதியும் திறமையும் உள்ள மனிதனுக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், நோய்கள்? இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஆனால் தேடுவது ஒன்று, போகின்ற பாதை வேறொன்று. அப்போ விளைவு என்ன வரும்? ஒன்றும் வர. ஆகவே நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையொட்டிய பாதையில் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கின்ற போது 3 நிலைகளில் நாம் மேன்மையடைய வேண்டும்.
ஒன்று மனித வாழ்க்கை என்ற உறவுகளில் தான் அடங்கியிருக்கிறது. அனுபவ பொருட்களில் தான் உடலுக்கு ஒரு சௌகரியம் அமைந்திருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு வேண்டும் என்று நம்ம ஒரு எல்லை கோட்டை வகுக்க வேண்டும். அனுபவ பொருட்கள் பெருக பெருக உடல் நலம் கெடும். குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை பெருக பெருக சுதந்திரம் கெடும். இன்னொன்று, சொத்துக்கள் எண்ணிக்கை பெருக பெருக மனவளம் கெடும். அதான் இயேசுநாதர் தெளிவாக சொன்னார். ஒரு ஊசி, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஓட்டை, அதில் ஒரு நூல் தான் நுழைய முடியும். அதுக்கு பதிலாக ஒட்டகமே நுழையலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது ஒட்டகம் அல்ல, கேமல் என்ற வார்த்தைக்கு ஒட்டகம் என்பது பொதுவான பொருள். அதுக்கு இன்னொரு பொருள் உண்டு, தாம்பு கயிறுன்னு. ஆக அந்த ஊசியின் காதுக்குள்ள ஒரு தாம்பு கயிறு நுழைந்தால் நுழையலாம். ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இயலாதது. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி கண்ணம்மா, கட்டையிலும் வேகாதடி. அப்ப அதெல்லாம் வேண்டாமா, தூக்கி வீசிடுவா அப்படின்னா அதை பண்ணாத என்ன வள்ளுவர். மகிழ்ச்சி அதான் சொல்றாங்க. அதெல்லாம் நிறுத்தாத. உன்னுடைய திறமை, வாய்ப்பு எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, சம்பாதி. ஆனால் நம்முடைய வாழ்க்கை வசதிகளை எல்லை கட்டிக்கொள். அந்த வசதிகளுக்கு எவ்வளவு தேவை என்பதை நிர்ணயித்துக்கொள். அதற்கு மேல் வருவதை மற்றுடைய மக்களுக்காக மடைமாற்றம் செய்துவிடு. அதை கண்ணதாசன் அழகா சொன்னார். உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, உள்ளதை இழந்திட சொல்லவில்லை, உழைப்பவர் உயர்ந்தால் போதும் ஐயா. ஸோ ஒரு கட்டம் வரைக்கும் கம்மி சம்பளம் கொடுத்தா தப்பு இல்லை. ஆனால் ஒரு கட்டம் நிறைய பெற்று விட்டோமா, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் அள்ளி கொடுப்போம், அவன் என்ன முதலில் ஆயிட முடியும். இப்படி சமுதாயத்திற்கு கொடுப்பது நமக்கு நட்டம் என்ற கருத்து இருக்கின்ற வரைக்கும் ஈகை இருக்காது. கிவிங் டு தி சொசைட்டி இஸ் நாட் அ லாஸ். அந்த பண்பு வந்துவிட்டால் சமுதாயம் சமத்துவம் பெற்றுவிடும், வாழ்க்கை நிறைவு பெற்றுவிடும். எனவே இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோலாதவர் சொல்றார். ஆக யோக நெறிகளை என்ன என்று புரியாமல் வாழ்வின் இலக்கே சொத்து சேர்ப்பதுதான் என்று வாழ்கின்ற வரைக்கும் நோய்களும் தீராது, பிரச்சனைகளும் குறையாது, வறுமையும் தீராது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். அது இயற்கை வளங்களிலே குறையில்லை. ஆக உண்மையான ஆன்மீகம் எதை போதிக்கிறது என்றால் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பரபரமே. அந்த வாழ்க்கை நெறிக்கு வந்தால்தான் உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், வாழ்க்கை நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை பெறுவதற்காகத்தான் எல்லா மகான்களும் இரண்டே கோட்பாடுகள் வகுத்தார்கள். ஒன்று இறையுணர்வு, இன்னொன்று அறநெறி. அதற்கேற்ற வழிமுறைகள் தான் சடங்கு சம்பிரதாயங்கள். ஆக சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் தத்துவம் புரிவது இல்லை. ஆகவே இடையில் வந்த சம்பிரதாயங்கள் இறை தத்துவத்தை மறைக்கக்கூடாது. அதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலே தயாராக இருந்தால் சமுதாயம் மேன்மை அடையும். அதை தெளிவுபடுத்த வேண்டிய காலம் வந்ததால் மகரிஷி அவதரித்தார்கள். இப்போ மகரிஷி மூலமாக இறை தத்துவத்தை நாம் தெளிவாக விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வறுமையோ துன்பங்களோ நோய்களோ வராமல் காத்து கொள்ளக்கூடிய அற வாழ்க்கை இருக்கிறது. அதன்படி வாழ்கின்ற பொழுது வாழ்க்கை சாஸ்வதமானது, இனிமையானது. அதை பைபிள் அழகா சொன்னார் இயேசுபிரான். நான் என் சித்தத்தின்படி தேடாமல் என் பிதாவின் சித்தத்தின்படியே தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இப்படி ஒரு ஆனந்தமான வாழ்க்கை இருக்கு. அதுக்கு ஒரே வழி மனதை பக்குவப்படுத்துவது, ஆணவத்தை அழிப்பது, அந்த வாழ்க்கையை நம்மை இணைப்பது. இது ஒரு தொடர் குருச்சேத்திரம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிகழ்கின்ற ஒரு குருச்சேத்திரம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் நிகழ்த்த வேண்டிய ராவணவதம், சூரசம்ஹாரம். இதை நிகழ்த்தாத வரைக்கும் மனித வாழ்க்கை இனிமைக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் சரித்திரம் கண்ட சாட்சி. எனவே அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் பல மகான்கள் யோக நெறிகளை வகுத்தார்கள். எல்லா மகான்கள் வகுத்த யோக நெறிகள் ஒன்றே, அதில் பேதமில்லை. எனவே மனிதனை தெய்வமாக்க வந்த மதங்கள் சாதித்தது என்ன என்றால் தெய்வத்தை மனிதனாக்கியது.
ஆக மனித தெய்வமாக வேண்டும் என்றால் தெய்வத்தின் நீதிகளை அறிந்த மகானை பின்பற்ற வேண்டும். அதற்கு துணையாக எல்லா கருத்துக்களையும் படிக்கணும், புரிந்து கொள்ளணும், தெளிவுபெற வேண்டும். அதுக்காக கீதையும் படிக்கலாம், பைபிளும் படிக்கலாம், குரான் படிக்கலாம், உபநிஷத்துக்கள் படிக்கலாம், வேதத்தையும் படிக்கலாம். எல்லாம் சொல்கின்ற கருத்துக்கள் ஒன்றே ஒன்று தான், இறை உணர்வு, அறநெறி. அதை புரிந்து வாழ்வதே வாழ்க்கை நெறி. வாழ்க வளமுடன். இப்போ நித்தியானந்த தவம் ஒரு 15 நிமிடங்கள், ஒரு 15 நிமிடங்கள், ஒரு 15 நிமிடங்கள், ஒரு 15